தம்பிக்கு கால் பண்ணி கிறிஸ்துமஸ்க்கு கூப்பிடுவோம். ரிங் போகுது. ஹலோ ஹலோ சொல்லுக்கா. தம்பி, அது கிறிஸ்துமஸ்க்கு நாளைக்கு புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாரையும் கூப்பிட்டுன்னு வந்துரு. பிரியாணி எல்லாம் செஞ்சிடலாம், கேக்கு வாங்கிடலாம். அழகா வரும்போது ஒரு 2 கிலோ கறியை வாங்கிக்கின்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னல, அது ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அது உனக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கின்னு கிராண்டா சூப்பரா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிடலாம். அப்புறம்டா சீக்கிரம் 10 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும். ராத்திரிக்கு போறதங்காட்டி நீ சீக்கிரமா வந்துரு. அப்புறம் அதெல்லாம் மறந்துடாத. பிரியாணி அந்த பட்டை மசாலா, அந்த மசாலா அரைக்கும் பாரு அம்மா, அதெல்லாம் சேர்த்து சூப்பரா வாங்கிட்டு வந்துரு. நம்ம ஊர்ல தாண்டா அந்த பொருள் எல்லாம் நல்லா அருமையா இருக்கும். இங்கெல்லாம் வாங்கினா நல்லாவே இருக்க மாட்டேது. அதுக்குதான் உன்னை அங்க இருந்து புடிச்சுன்னு சொல்றேன். சரியா? சீக்கிரமா என்கிற குடும்பத்தை எல்லாரும் வந்துருங்க. ஹலோ டேய் தம்பி, மாங்கா மடையா, எங்கன்னா சொல்றத அக்கா காதுல வாங்குறியா? கேக்குதா இல்லையாடா? என்ன பேசுறதானே நீ பாத்ரூம் பேசுறதா? சொல்லுடா. நாளைக்கு காலை கிறிஸ்துமஸ் வச்சுக்கின்னு எனக்கு கறி பிரியாணி அரிசி எல்லாத்தையும் கேள்ல வரானு. அது வரணும்னு தான்ப்பா. எல்லாத்தையும் நான் வரணும். உங்க வீட்டுக்கு நான் இருக்காரு தம்பி வாங்கிட்டு வந்தா தாய் வீட்டு பாசம், பிரியாணி நல்லா இருக்கும்பா. எல்லாத்தையும் ஊருக்கு வரும்போது வைக்கிறேன்டா. எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கின்னு எல்லாரும் வந்துருங்க. காலையில ராத்திரியே முடிஞ்சா வந்துருங்க. என் தம்பி இப்படிதான் தமாஷா பேசுவான் என்ன எப்ப பார்த்தாலும்.